அல்லேலூயா. நம்ம போன வாரம் தியானித்த காரியம் 1 பேதுரு பகுதியிலிருந்து நம்ம 2வது அதிகாரத்துல முதல் பகுதியை நம்ம தியானித்தோம். அதுல தொடர்ந்து உள்ள மீதி வசனங்களை நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அது முடியும் போது நம்ம பார்த்தீங்கன்னா 11-12வது வசனத்துல வாசிச்சோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளும் ஆகிய இருக்க நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் ம் 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 நமக்கு இங்க பாக்குறோம், பேதுரு என்ன பண்றாரு? புத்தி சொல்றாரு விசுவாசிகளுக்கு. என்ன புத்தி சொல்றாரு? உங்களுடைய கிரியைகளை, என்ன கிரியைகளை? நற்கிரியைகளை வரும். உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு என்ன பண்ணுமா? யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். அப்படி இங்க பேதுரு என்ன சொல்றாரு? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்படியே அந்த முதல் பகுதி முடியுது. அதுல இருந்து தொடர்ந்து பார்க்கும்போது அவர் சில ஆலோசனைகளை என்ன பண்றாரு நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப கிரியைகள்னு சொல்லும் போது நம்ம புரிந்து கொள்ளணும், நம்மளுடைய கிரியைகள் 2 விதமா இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? நற்கிரியையா இருக்கலாம், இல்லைன்னா துர்க்கிரியைகளா இருக்கலாம். வெறும் கிரியைகளா இருக்கும்போது அது அர்த்தமற்றதாக இருக்கும். அப்ப 2 விஷயம் தான். ஒண்ணு, நீங்க செய்யறதுனால அந்த கிரியை நல்ல கிரியையா இருக்கணும், இல்லைன்னா என்னவா இருக்கும்? துர்க்கிரியையா இருக்கும். அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது பேதுரு சொல்றாரு, உங்கள் நற்கிரியைகள் என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்ம அப்போ அதை எதற்காக நம்ம செய்யறோம்? இந்த நற்கிரியைகளை எதுக்காக நம்ம செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்யணும். ஏன்னா தேவன் அதை என்ன பண்றாரு? விரும்புகிறார். நம்ம எதுக்கு மீட்டு இருக்கிறார்னா, அவர் நம்ம மீட்டு இருக்கிறது மூலமா நம்ம என்ன செய்யறோம்? நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்ம இந்த உலகத்துல இருக்கணும். தேவன் எப்படி உலகத்துல இருக்கும்போது இயேசு நல்ல காரியங்களை, நன்மைகளை செய்தாரோ, அதே போல நாம எப்படி இருக்க வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அது எளிமையா புரிந்து கொள்ள, கிறிஸ்து நமக்கு வைத்த மாதிரியை நம்ம என்ன பண்றோம்? பின்பற்றுகிறோம். அந்த காரியங்களை குறித்து தான் இந்த நம்ம பகுதியில பார்க்கிறோம். இயேசு எங்கேயாவது போய் வேலை செஞ்சாரா? யாருக்கையாவது? செய்யல. நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம்? வேலை செய்யறோம். அப்ப நம்ம வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை பேதுரு சொல்லுகிறது பாக்குறோம். இல்ல நம்ம யார் கீழேயாவது இருக்கிறோம், ஒரு பொசிஷன்ல, ஒரு லெவல்ல இருக்கிறோம்னா அங்க எப்படி இருக்கணும்? அப்புறம் குடும்பங்கள் எப்படி இருக்கணும்? இப்படி நிறைய காரியம் வேதத்துல எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு பக்கத்துல இயேசுனுடைய அந்த வாழ்க்கையின் மூலமா நம்ம பார்க்க முடியும், மீதி இயேசுனுடைய வார்த்தையின் மூலமா நம்ம வேதத்துல என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். இந்த பகுதியில பார்க்கும்போது நம்ம 13வது வசனத்துல இருந்து இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இந்த உலகம் நம்ம எப்படிப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு போன வாரம் சொன்னேன். உலகம் இப்ப என்ன நிலைமையில இருக்குது? தேவன் எப்படி உண்டாக்கினாரோ அது போல என்ன இல்லை, உலகம் இப்போ இல்ல. அப்படிப்பட்ட உலகத்துல ஒரு தன்மையே மாறி போயிடுச்சு. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக படைத்தாரோ அதுல இருந்து இப்ப எல்லாமே என்ன பண்ணிச்சு? மனிதன் உலகத்தை ஒரு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத அளவுக்கு அந்த நிலத்தை மாற்றிக்கொண்டே வருகிற சூழ்நிலையில, இல்ல அந்த சூழல்கள், நம்ம வாழுகிற விதம், வாழ்ற இடம், எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ண வேண்டும்? நன்மை, நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளால என்ன பண்ண முடியாது? காரணம் சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி இப்படி இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருந்தது. இல்ல அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் இப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு சூழ்நிலைமை வேற மாதிரி இருந்தது. அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்ம மீட்டு கொண்டாருன்னா அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது முதலாவது காரியம் பார்க்கிறோம். 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது 13வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லும் போதுதான் எபேசியர்ல பார்த்திருக்கோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுமா? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு மேலாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆனா எதற்கு முதல் காரியம்? நம்ம எதை அடிப்படையாக வைத்து கீழ்ப்படிய வேண்டும்? வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நாளைக்கு திடீர்னு நீங்க வேலை செய்யறதுலையோ இல்ல அரசாங்கம் சொல்லும், ஏற்கனவே நிறைய மாநிலங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. என்ன இருக்குது? நீங்க இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
ஒருவேளை அவங்க அதுக்கு வேற டெஃபினிஷன்லாம் வைக்கலாம். என்ன டெஃபினிஷன் சொல்லுவாங்க? கட்டாய மதமாற்றம், இல்ல கட்டாயப்படுத்தி இது பண்றது, இல்ல ஏமாத்தி பண்றது, இப்படிலாம் அவங்க வேறு வேறு வார்த்தை சொல்லலாம். ஆனா நம்மளுடைய எளிமையா நம்மளோட காரியம் என்ன? ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லுகிற காரியம். அதற்கு தடையாக அரசாங்கம் வந்தா நம்ம கீழ்ப்படியணுமா வேண்டாமா? கீழ்ப்படிய வேண்டாம். ஏன்னா அதை காட்டிலும் அதிகாரம் உள்ள தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்க உலகம் எங்கும் போய் என்ன பண்ணணும்? என்னுடைய சாட்சி, என்னுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இங்க நம்ம பார்க்கும்போது 14வது வசனம் போட்டிருக்கு, யார் யாருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் சொல்லிட்டு. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களானாலும் சரி, தீமை செய்கிறவர்களும் கீழ்ப்படியுங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது அதிகாரத்தை குறித்து, அதாவது என்ன, ஒரு கவர்மெண்ட்டை குறித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ராஜான்னு சொல்லும் போது நம்ம ஊர்ல இப்ப ராஜாக்கள் இருக்கிறாங்களா? நம்ம நாட்டுல இல்ல, அப்படித்தானே? கிங்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்களாப்பா? இல்ல. தம்பிகளுக்கு ஏதாவது தூக்கம் வந்துச்சுன்னா பிரிஸ்க் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை தூக்கம் வர்றது. சரி, அப்போ என்னது? ராஜாக்கள் யாரு? அரசாட்சி செய்யறவங்க. இப்போ நம்மளுக்கு யார் இருக்காங்க? சீஃப் மினிஸ்டர், அப்படி மினிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, சென்ட்ரல்ல அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? சட்டங்களை ஏற்றுகிற இதுல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல என்ன இருப்பாங்க? அந்த சட்டத்தை செயல்படுத்துறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பண்ண வேண்டும்? நம்ம கீழ்ப்படியணும். ஆனா எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும். அவங்க நம்ம என்ன, எதனால கீழ்ப்படிக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்ன்றனால என்ன பண்றோம்? கீழ்ப்படிக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் இப்போ பிள்ளைகள் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க யார் யாரு? கிப்சன் வேலை செய்யற, வேற நிறைய பேர். நீங்களா வேலை செய்றீங்களா? டாக்ஸ் கட்டுவீங்களா? கட்டும். அது டாக்ஸ் கட்டும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆபீஸ்ல பயங்கர பரபரப்பா இருக்கும். அவங்க பார்த்தா வாடகை 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அங்க என்னன்னு எழுதி போடுவாங்க? ஜாஸ்தியா எழுதி போடுவாங்க. எதனால? டாக்ஸ் குறையும். நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு நியாயமும் சொல்லுவாங்க. என்னது? அவங்க வாங்கிட்டு நமக்கு ஒழுங்கா ஏதாவது பண்றாங்களா? கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம அப்படி பண்ணணும்? அப்படி கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? ஆமா, நீ என்ன பண்ணும்? அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எதனால? நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற. 15வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம என்னது, நமக்கு எதிராக யாராவது தீமை செய்தாலும் நம்ம அதை எதை கொண்டு மேற்கொள்ளணுமா? நன்மையினாலதான் என்ன பண்ணும்? மேற்கொள்ள வேண்டும். நீ தீமையை என்ன பண்ணு? நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம காரணத்தை சொல்லக்கூடாது. அதாவது சட்டம் எதுவுமே செய்ய மாட்டேங்குது, இல்ல அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டேங்குது, அதனால நானும் செய்ய மாட்டேன், அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? என்ன மீட்டு இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட கீழே இருக்கிறேன். அதனால மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ, சிசிடிவி கேமரா இருக்குதோ இல்லையோ, என்ன சட்டம் சொல்லுதோ அதை என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களாகிய நம்ம ஒரு வயசு வரைக்கும் பிள்ளைங்கிட்ட வண்டி கொடுத்து விடக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது? கொடுத்து விடக்கூடாது. அது தெருக்குள்ளதான் அவன் போயிட்டு வரட்டும்னு சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது? கொடுத்து விடக்கூடாது. தலைக்கவசம், ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்கன்னா போடணும். அப்ப நம்ம அந்த மாதிரி சட்ட திட்டங்கள் எதற்காக? நன்மைக்கு ஏதுவாக அவர்கள் அரசாங்கம் மூலமாக, யார்? ஆண்டவர் தான் அந்த காரியங்கள் எல்லாம் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் என்னது, இந்த அதிகாரிகளை வைத்து இருக்கிறார். அப்ப அவர்கள் நன்மைக்காக காரியங்களை ஏற்படுத்தும் போது அதற்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை மீறுகிறவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கிட்ட இப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பி ஒரு வேலையை கொடுப்பாங்க. எதனால? இவங்க ஆண்டவருக்கு பயந்து ஒழுங்கா பண்ணுவாங்க. ஆனா இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த சர்ச்சு கட்டுறது கூட நம்ம கிறிஸ்தவர்கள் கிட்ட கொடுக்கறதோட வேற புறஜாதிகள் கிட்ட கொடுத்தாலே என்ன பண்ணுவாங்க? பயபக்தியா என்ன பண்ணுவாங்க? ஆமா, இது சாமிக்குரிய காரியம், நம்ம என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது அப்படின்னு பண்ற நிலைமை இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்களுடைய காரியம் என்ன ஆகி போயிடுச்சு? இப்போ நாட்கள் போக போக மாறி போய் கொண்டிருக்கிறது. வர்த்தகத்துல பார்க்கிறோம், சில நேரம் நம்ம என்ன பண்ண முடியல, கிறிஸ்தவர்களை சார்ந்த வர்த்தகத்துல போய், அதாவது இப்போ ஒரு என்ன சொல்றது, சாப்பிட்ற இடத்துக்கு போறோம், இல்லைன்னா ஒரு நம்ம இப்போ சர்ச்சுக்கு கீபோர்டு வாங்க போறோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிளேஸ்ல போறோம்னா அங்க நம்ம கிறிஸ்தவர்களுடைய கடைக்கு போக ப்ரிஃபர் பண்ண முடியுமான்னு சொன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ மாறி போயிடுச்சு. அதுக்கு வெளியில போனாலே என்ன ஆயிடும்? நமக்கு நியாயமான விலை கிடைக்கும்ன்ற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் மாறி போகுது. எதனால? நம்ம கிறிஸ்துவனுடைய குணத்தை என்ன பண்றது இல்ல, பிரதிபலிக்கிறது இல்லை. ஏன்னா உலகம் நம்மை
என்ன பண்ணிட்டு இருக்குது? உலக காரியங்கள் நம்ம மேற்கொண்டுட்டே வருது. நம்ம உலகத்துல இன்னும் நல்லா வளரணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம அநியாயமா காரியங்களை செய்கிற நிலைமை கிறிஸ்தவருக்குள்ளாகவும் என்ன ஆயிடுச்சு? வந்துச்சு. அப்ப நம்ம என்ன இருக்கணும்? ஒரு பொருள் வாங்குறோம், அதை விற்பனை செய்கிறோம், இல்ல ஏதாவது வர்த்தகம் பண்றோம், இல்ல நம்ம வேலை செய்கிறோம். வேலை செய்கிற இடத்துலயும் அதே மாதிரி உங்களுக்கு 8 மணி நேரம் சம்பளம், 8 மணி நேரத்துக்கு சம்பளம் தரானா அந்த 8 மணி நேரத்துக்கான வேலையை நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படி இல்ல நம்ம செய்யாம அதை நம்ம தட்டி கழிப்போமானால் அங்க நம்ம என்ன பண்றோம்? ஏமாத்துறவர்களா நம்ம மாறி போயிடுறோம். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு மேலாக உள்ள அதிகாரத்துல உள்ளவர்களுக்கு, அதாவது நமக்கு அரசாங்கம் வைத்திருக்கிற காரியங்கள்ல என்ன பண்ணோம்? கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அதன் மூலமா யாருடைய நாமம் மகிமைப்படும்? ஆமா, அவர்கள் பார்த்து இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க நல்லா பண்ணுவாங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, இவங்க பின்னாடியே நம்ம போய் என்ன பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுகிற நம்பிக்கை என்ன வரணும்? நமக்கு மேல வரணும். அது வரும். எப்போ வரணும்னா நம்ம உண்மையா ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது காரியங்கள் அந்த விதமாக மாறும். அடுத்த 16வது வசனத்துல நம்முடைய சுதந்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய விடுதலை, பாவத்துல இருந்து அக்கிரமத்துல இருந்து நம்ம என்னது, நம்முடைய முந்தின வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு. ஆனா அது எதற்காக? நம்ம இன்னும் அவருக்கு போல என்ன பண்ணோம்? மாறணும். இப்போ இந்த உலகத்துல என்னது, சுதந்திரத்துக்கு ஒரு காரியம் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீடம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் என்ன பண்ண முடியாது? பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு சட்ட திட்டம் இருக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். நானும் ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இல்லை, நித்திய ஆக்கினை இல்லை, அதனால நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அப்படி நம்ம வாழ்வோமானால் நம்ம தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணிடுவோம்? மற்றவர்களுக்கு முன்னாடி வீணடிக்கிறவர்களாக காணப்படுவோம். அவரை மகிமைப்படுத்துறவர்களாக இருக்க மாட்டோம். மாறாக நம்ம விடுதலை ஆக்கப்பட்டோம். எதுல இருந்து? பாவத்துல இருந்து, முன்னான வாழ்க்கையில இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். மாறாக இப்போ நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம பாவத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை தந்துட்டாரு. அதற்காக நான் என்னன்னாலும் செய்வேன், எப்படினாலும் இருப்பேன் உலகத்துல. அப்படி கிடையாது. மாறாக நான் தேவனுக்கு அடிமையா இருக்கிறேன். நான் தேவனுக்கு எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். கடைசியாக 17வது வசனத்துல பார்க்கிறோம். ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். 4 விஷயங்கள். எல்லாரையும் என்ன பண்ணுமா? கனம் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம மனிதர்கள், நீங்க எப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும்னா நீங்க இப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இவங்களையும் யார் தான் படைத்தது? தேவன் தான் படைத்தார். இப்போ ஒருவேளை அவங்க அறியாமையின் காலத்துல இருக்கலாம், இல்ல தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது வழி விலகி போய் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் நம்ம அவர்களுக்கு உரிய காரியத்துல என்ன பண்ணோம்? கனம் செலுத்த வேண்டும். அவங்க ஒரு பதவியில இருக்காங்கன்னா அந்த பதவிக்கான கனத்தை நம்ம கொடுக்க வேண்டும். நமக்கு எதிராக செய்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம அவர்களுக்கு என்ன பண்ணோம்? கனத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஆமா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். 2வது, சகோதரர் இடத்துல என்ன பண்ணுங்க? அன்பு கூறுகள். சகோதரர்கள் என்று சொல்லும் போது என்ன? நம்மை போல ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களிடத்துல அன்பு செலுத்துறவர்களாக இருக்கும். அவர்கள்கிட்டயும் நிறைய குறைபாடுகள் இருக்கும். அவர்களும் நம்ம என்னது, வேதத்துக்கு ஏற்றது போல சில நேரம் இல்லாம இருப்பாங்க, நிறைய நேரம் அப்படி இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவர்களை அன்போடு நம்ம பார்க்க வேண்டும். எப்படி தேவன் படைத்தவர்களிடத்துல நம்ம கனம் செலுத்துகிறோமோ அது போல தேவன் மீட்டு கொண்டவர்களிடத்துல நம்ம என்ன பண்றோம்? அன்பு செலுத்துறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த காரியம், தேவனுக்கு என்ன பண்ணுமா? பயந்து இருக்க வேண்டும். ராஜாவை கனம் செய்ய வேண்டும். அப்ப இந்த முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, முதலாவது கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார், அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். 2வது, அவர் உலகத்துல ஏற்படுத்தி இருக்கிற அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சில இதே போல வசனங்களை நம்ம பார்ப்போமானால், இது நமக்கு பேதுரு எழுதி இருக்கிறது, பவுல் எழுதி இருக்கிற காரியத்துல நம்ம ரோமர் 13:1 பார்ப்போமானால், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாயிருக்க அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் என்ன இல்லை, உங்க மேல வைக்கப்பட்டு இல்லை. தேவன் அனுமதித்திருக்காரா? நம்ம என்ன பண்ணோம்? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், தீத்துலையும் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் பார்க்கிறோம், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நீங்க என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல இருக்கும் போதும் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பரிசேயர்கள் அவரை சோதிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? இதே வரி செலுத்துற காரியத்துல கேக்குறாங்க, என்ன பண்ண, வரி செலுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கொஸ்டின் கேக்குறாங்க. அவர் என்ன சொன்னாரு? இயேசு என்ன சொன்னாரு? ஆமா, இந்த நாணயத்துல யாருடைய சொரூபம் அந்த படம் இருக்குதுன்னு கேட்டு என்ன பண்றாரு? அப்போ ராயனுடையதை என்ன பண்ணுங்க? ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. சில பேர் உலகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது திருட்டு வேலை பண்ணிட்டு அதுல ஒரு பங்கை போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய
தெய்வத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, காணிக்கையா கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், தப்புல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருவேளை நாங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காரியத்தை வந்து சேவ் பண்ணி அதுல இருந்து ஊழியத்துக்கு கொடுக்குறோம்னா அதனால நம்ம தேவனை என்ன பண்ண முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. ராயனுடையதை என்ன பண்ணுங்க, ராயனுக்கு கொடுங்க. ராயன் உங்களுக்கு நல்லது செய்யறானோ இல்லையோ, அவன் உங்களுக்கு மேல யார் வைத்திருக்கிறா, தேவன் வைத்திருக்கிறார். நீங்க அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, தேவனுக்கு செய்ய வேண்டியதை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு செய்யுங்க. தேவனுக்கு என்ன பண்ணணும், பயந்து இருக்கணும், தேவனுக்கு அடிமையா இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம இந்த பகுதியில பார்க்கிறது, நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். அடுத்த காரியம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய விடுதலையை, தேவன் நமக்கு தந்த விடுதலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக்க கூடாது. மாறாக அவருக்கு அடிமையா இருந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கிறது, நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜனங்களை நம்ம கனப்படுத்த வேண்டும், சகோதர இடத்துல அன்பு கூற வேண்டும், தேவனுக்கு நம்ம பயந்து நடக்க வேண்டும், ராஜாக்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்த பகுதி நம்ம பார்க்கிறோம், இப்படி நான் நல்லது செய்யறேன், எல்லாம் சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண போறேன், கீழ்ப்படிய போறேன் அப்படின்னு சொன்னா யாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தகுதி பார்த்து செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய குணத்தின்படி, இயேசுவின் குணத்தின்படி நம்ம என்ன பண்ணோம், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதி நம்ம பார்ப்போமானால், ஏற்கனவே சொன்னது போல வேலைக்காரர்கள், அதாவது நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லுகிற சில காரியங்களை பார்க்க முடிகிறது. 18வது வசனத்துல என்னது, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க. உங்க எஜமான் நல்லவன்றனால கிடையாது. அடுத்த லைன் என்ன சொல்லுது, நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. ஒரு ஆள் நீங்க வேலை செய்யற ஸ்தலத்திலயோ சரி, இல்ல நீங்க உங்களுக்கு மேல அதிகாரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க, இல்ல நீங்க படிக்கிற இடத்துல இருப்பீங்களானால் உங்க மேல சில ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுது அவங்க வந்து என்னது நியாயப்படி எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணும், நம்ம அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள அவர்கள் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ இப்படி செஞ்சனா நான் உனக்கு விரோதமாக செய்வேன், இல்ல நான் வந்து செய்ய மாட்டேன், அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கர்த்தருக்குள்ள நீங்க என்ன பண்ணும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நல்லவர்களா இல்ல அவர்கள் கெட்டவர்களா அதை குறித்து அல்ல, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணும், நல்லவனாக நற்கிரியை செய்கிறவனாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பார்ப்போமானால் 19வது வசனத்துல, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. இயேசுவும் இந்த பிரசங்கத்துல சொல்லும் போது நிறைய காரணத்தை பார்ப்பாங்க. நீங்க உலகத்தார் பண்றது போலயே பண்ணினீங்கன்னா அதனால என்ன இருக்குது, நீங்க அழைக்கப்பட்டவர்கள், அப்ப நீங்க என்ன பண்ணும், ஆண்டவரை போல உங்களுடைய குணம் பிரதிபலிக்க வேண்டும். அப்போ இங்க ஒருவேளை நீங்க நல்லது செய்றீங்க, உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்க ஓனர் என்ன பண்ணல, இல்ல உங்க தலைமையில இருக்கிறவங்க உங்களை கனம் பண்ணல, நீங்க நல்லா வேலை செய்றீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு போனஸை காட்டிலும் இன்னொருத்த வேலையே செய்யாம சும்மா சுத்திட்டு இருக்கிறவனுக்கு நிறைய கொடுக்குறாங்கன்னா அங்க நீங்க என்ன பண்ணாதீங்க, சண்டை போட்டுட்டோ பிரச்சனை பண்ணிட்டோ இருக்காங்க. ஆண்டவர் இடத்துல அந்த காரியத்தை விட்டுட்டு, ஏன்னா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது, கர்த்தர் இடத்துல இருந்து வருது. அதனால அவர் கையில விட்டுவிட்டு நம்ம ஒரு தொழில் பண்றோம், அங்க நம்ம நியாயமா பண்றோம், ஆனா நம்மளுக்கு என்ன இல்லை, ப்ராஃபிட் இல்லை, ஏன்னா நம்ம நியாயமா பண்றோம். பக்கத்துல இன்னொருத்தங்க அநியாயமா பண்ணி அநியாயமா சம்பாதிக்கிறாங்க. நீங்க அதை குறித்து பொறாமைப்பட்டு கொண்டோ இல்ல வருத்தி கொண்டோ இருக்க தேவையில்ல. நான் என் தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் என்ன பண்றேன், செய்யறேன். எனக்கு நன்மையானதை யார் தருவா, அவர் தருவார். அவர் மேல இருந்து பரத்துல இருந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் தருவார். அதனால நம்ம அந்த குறித்து கவலைப்படாம, எனக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ, எனக்கு வந்து இந்த அரசாங்கம் மூலமா என்னென்ன திட்டங்கள் இல்லைன்னா வந்து ரூல்ஸ் வச்சிருக்காங்களோ அதை நான் என்ன பண்ணுவேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. அதே மாதிரி வேலை செய்கிற ஸ்தலத்துல என் எஜமான் ஒரு முரட்டுக்காரராக இருந்தாலும் சரி, இல்ல அநியாயம் செய்கிறவராக இருந்தாலும் சரி, இல்ல நல்லவரா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், என் வேலையை நான் என்ன பண்ணுவேன், சரியா செய்வேன். அவங்க நம்பி என்ன பண்ணணும், நம்ம கிட்ட வேலைய கொடுக்கணும். அதே போல நம்ம சில நேரம் வேலை தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம போயிட்டு எனக்கு நிறைய சம்பளம் வேணுமான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? நிறைய சம்பளம் வேணுமா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணுமா? அப்போ நம்ம என்ன நோக்கத்தை வைத்து நம்ம ஒரு காரியத்தை வந்து உலகத்துல தேடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம தேடும் போது ஆண்டவரும் நமக்கு என்ன பண்ணுவார், அதற்கு
உதவி செய்வார். நாம போயிட்டு என்ன பண்ணிட்டு பயங்கரமா சம்பளம் வேணும், எனக்கு உடம்பு நாசம் ஆனாலும் பரவாயில்ல, நான் நைட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, இல்ல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, சண்டே வேலை வச்சாலும் பரவாயில்ல, நான் போய் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு போய் உள்ள உளுந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை கனப்படுத்த முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறதுல என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுகிற காரியத்தையும் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம போகிற இடத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல நம்ம என்ன பண்ண வேண்டும், அவர் நமக்கு மேலாக வைத்திருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சபையிலும் அதே போல காரியங்கள் தான். நமக்கு மேலாக போதகர் இருக்கிறாங்க, இல்லை நமக்கு மேலாக இப்போ ஊழியத்துக்கு எங்கேயா போகும்போது ஒருத்தர்கள் உங்களுக்கு மேல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க சர்ச்சுக்கு எப்படி வராங்க, இதை பத்திலாம் நம்ம பேசாம நமக்கு மேல ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு ஒருத்தங்களை வைத்திருக்கிறாருன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு கீழ்பட்டு அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரங்க அதே மாதிரி நம்மளுக்கு சொல்லும் போது நம்ம சுற்றி உள்ள காரியத்தையோ இல்ல நமக்குள்ள கசப்பான காரியங்களை எதையாவது மனசுக்குள்ள வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் கீழ்படியணுமா, இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருப்பேன், இவங்க சொன்னதை நான் எப்படி கேட்கறது, அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை இல்லை எனக்கு மேல ஆண்டவர் வைத்திருக்கிற ஒருத்தர் மூலமா வருகிற வார்த்தை, அப்ப நான் என்ன பண்ண வேண்டும், அதை கனப்படுத்த வேண்டும், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமா வருகிற பாடுகளை குறித்து நீங்க என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதன் மூலமாய் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஒருவேளை அதான் நான் சொல்றேன்ல, ஒரு சில பேர் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா ஆண்டவருக்குள்ள எப்படி இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல உயர்வு உலக பிரகாரமாவோ சரி வேலையிலேயோ உயர்வு வர்றதுக்கு காலம் தாமதிக்கலாம், ஆனா தேவன் அவர்களால என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுகிறவர்களாக இருப்பார். அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த முதல் 2 காரியத்துல முதல் காரியம் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும், அதுக்கப்புறம் வேலை ஸ்தலத்துல நம்ம என்ன பண்ணோம், நமக்கு மேலாக இருக்கிறவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். சபையிலையும் சரி ஊழியங்கள்ல நமக்கு மேலாக அதிகாரத்திலேயோ இல்ல நமக்கு வழி நடத்துறதுக்கு யார் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து நம்ம எபேசியர்லயும் நிறைய காரியங்கள் பார்க்க முடியும். அதாவது பவுல் எபேசியர் கொலோசியர்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வாசிச்சு பார்க்கலாம், வீட்டுல போய் நீங்க விருப்பப்பட்டா வாசிச்சு பார்க்கலாம். எபேசியர் 6 இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதே போல கொலோசியர் 3வது அதிகாரத்திலையும் இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் இதை என்ன பண்ணலாம், வாசிச்சு பார்க்கலாம். அடுத்து நம்ம முக்கியமான காரியம், நம்ம இயேசு சொன்ன காரியத்திலே நம்ம பார்க்கிறோம். இதே போல இயேசு நம்மை இந்த காரியங்கள், அதாவது அவர் அந்த மலை பிரசங்கம் பண்ணும்போதும் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்னத பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்க நன்மை செய்யும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதாவது நம்ம நல்ல இது செய்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அதனால ஏதாவது காரியங்கள் வருது எனக்கு எதிராக நடக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண தேவையில்ல, சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா இயேசு சொன்ன காரியம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் என்னது அவர்களுடையதாக இருக்கிறது. என் நிமித்தம், இது 5:11-12 வந்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் ஒருவேளை அது பொய்யா இருக்குது, எனக்கு எதிராக சொல்லுறாங்க, அங்கேயும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, நீங்க போய் சண்டை போட தேவையில்ல. நீங்க மனதுக்குள்ள ஆண்டவரிடத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். 12வது வசனம் சொல்கிறது, சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவான், களி கூறணும். ஏன்னா நம்மளுடைய பலன் எங்க இருக்கு, பரலோகத்துல மிகுதியா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ப்ரூஃப் என்னது, நமக்கு முன்பாக வந்த என்னது, தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தப்பட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்ம ஆண்டவருக்குள்ளாக வரோம், நம்ம ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை, அதாவது இயேசு நமக்காக வைத்த மாதிரியை நம்ம பின்பற்றுவோமானால் நம்மளுக்கு என்னது இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் வரும். அதை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு மகிமையாக அதை எதிர்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்த பகுதி நம்ம அதான் பார்க்கிறோம். 21வது வசனத்துல பார்க்கும்போது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். நம்ம நினைச்சுக்கிறது நிறைய நேரம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா ரொம்ப என்னது, வாழ்க்கை அதோட எல்லாமே ரொம்ப நல்லபடியா ஆயிரும், நம்ம கவலையப்பட தேவையில்ல. நம்ம பார்த்து உலகத்துல உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் செல்வத்தையும் பெருக்கத்தையும் தருவாரு அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள் மாறி போகிறது. இங்க தெளிவா பேதுரு என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம். 21வது வசனத்துல, இதற்காக தான் என்னது, நீங்க அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக என்ன பட்டாரு, பாட அனுபவித்தார். அப்ப நீங்களும் என்னது, உங்களுக்கு உலகத்துல ஒருவேளை இயேசுவை போல உங்களை வாரநாள் அடிக்க போறது இல்லை, சிலுவையில போட்டு ஆணியில் அடிக்க போறது இல்லை, ஆனா நீங்க அவருக்காக மகிமை செலுத்தணும்னு உங்களுடைய எல்லா நடக்கையிலையும் நீங்க அவரை கனப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னது, உங்களுக்கு உபத்திரவம் வரும். என்னது, உங்களுடைய நண்பர்கள் உங்களோடு முன்ன போல என்ன பண்ண மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஒருவேளை இப்போ நம்ம 3 தம்பிகள் இங்க இருக்கிறீங்க, நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு இதுல உள்ள சில வசனங்களை எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு நான் இதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும், முன்பு இருந்தது போல
உங்களால என்ன பண்ண முடியாது, சில நண்பர்கள் கிட்ட என்ன பண்ண முடியாது, பழக முடியாது. அவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் என்னமோ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிட்டான், நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க அந்த மாதிரி பார்க்கலாம். இல்ல வீடு பக்கத்துல நீங்க வசிக்கிற இடத்துல திடீர்னு நீங்க இவ்வளவு நாள் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்துட்டு இப்போ சவுண்டே வரல அந்த வீட்டுல இருந்தனா, என்னது இந்த வீட்டுல ஆள் இருக்காங்களா, என்ன ரொம்ப நல்லவங்க ஆயிட்டாங்களா, நடிக்கிறாங்களா, இந்த மாதிரி என்னது பரியாசம் பண்ணுகிறவர்களும் நம்ம விட்டு விலகி போகிறவர்களும் நிறைய இருப்பாங்க. ஊரு கதை உலக கதைலாம் பேசினா சுத்தி உட்கார்ந்து பேச நிறைய பேர் இருப்பாங்க. நாளைக்கு நீங்க ஒரு வசனம் எங்க ஆண்டவரே பைபிள்ல இதுதான் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா உங்களை விட்டு அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, ஆமா அடுத்த தடவை பக்கத்துல வரமாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். நம்ம போராட்டம் உபத்திரவம்னா உடனே கல் எடுத்து அடிப்பாங்க, சாட்டை எடுத்து அடிப்பாங்க, சிலுவையில ஏத்துவாங்க. அப்படி கிடையாது. நம்ம உண்மையா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நம்ம உலகத்துல இருக்கிற ஜனங்கள் போல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நம்ம ஒதுக்கப்படுவோம், நம்மளை ஒதுக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்குவாங்க, வீட்டார் ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். அதுலயும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு மாதிரியாக வைத்து போன இயேசு நம்முடைய தேவன். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவர்களிலே தொடர்ந்து வரும்படி அவர் மாதிரியை வைத்து போனார். அவர் என்ன பண்ணாராம், 22 வசனத்துல பார்க்கிறோம், அவர் பாவம் என்ன பண்ணலையாம், பாவம் செய்யல. அவருடைய வாயில என்ன இல்ல, வஞ்சனை இல்ல. அடுத்து அவரை திட்டும் போது என்ன பண்ணல அவர், ஆமா பதில் வரியல. பாடுபடும் போது என்ன பண்ணல, பயமுறுத்தல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன பண்ணாரு, ஒப்புவித்தார். அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு காரியத்துல இருந்து அவர் என்ன பண்ணிருக்கலாம், தப்பித்து கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா வேற மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணாரு, யாருக்கும் நியாயமும் கற்பிக்கல. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், எவ்வளவோ பிரசங்கம்லாம் எடுத்திருக்காருல்ல, அங்கங்க அடிக்கும் போது, எப்பா நீ அடிக்கிற, இப்படி பண்றது தப்பு, நான் யார் தெரியுமா, இப்படிலாம் ஏதாவது சொன்னாரா, இல்ல. அவர் என்ன பண்ணாரு, அமைதியா போய் என்ன பண்ணாரு, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாமும் நம்ம ஏன் அந்த இடத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறாரு, அது தேவனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம். என்னது, அவர் இந்த பாடுகளை கடந்து போவது பிதாவினுடைய சித்தம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க கடந்து போக ஆண்டவர் சித்தமா இருந்து சில காரியங்களை அனுமதிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், மௌனமா இருந்து ஆண்டவரிடத்துல பலனை கேட்டு அந்த பாடுகளை என்ன பண்ணணும், நம்ம கடந்து வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ நம்மளுடைய சூழ்நிலையில ஒருவேளை நம்மளுடைய முந்தின வாழ்க்கையில நம்மளை பார்த்து பயப்படுகிறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை என்ன பண்ணிருப்பேன் அப்படின்லாம் மக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முன்ன மாதிரி உள்ள விஷயங்கள் என்ன பண்ணிடணும், நம்ம விட்டு மாறி போக வேண்டும். அதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் சாயல் நம்ம இடத்துல என்ன பண்ணோம், வரணும். அப்ப நம்ம முன்னாடி ஒருவேளை ரொம்ப முரட்டாளா இல்ல நான் எதுனாலும் சண்டை போட்டுருவேன், எனக்கு கோவம்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு வரும் அப்படின்லாம் இருக்கிற சூழ்நிலையை நம்ம மறந்து மாற்றி என்ன பண்ணோம், கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு அவர் என்ன செய்வார், இந்த சூழ்நிலையில இருந்தா இயேசு என்ன செய்திருப்பார், இல்ல இயேசு இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்னு வேதத்துல சொல்லி இருக்கிறார், அதற்கு நான் என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்ப நம்ம எதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான். ஏன் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கணும் 24வது வசனத்துல, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் என்ன பண்ணார், நமக்காக மரித்திருக்கிறார். அவர் மரித்து விட்டார், நமக்காக உயிர் பெற்றும் வந்துட்டாரு. இப்போ நம்ம அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன பண்ணிருக்கோம், பிழைத்து இருக்கிறோம். அப்போ நம்ம மரணத்துக்கு ஏதுவான அந்த பாவத்தையோ இல்ல பழைய மனுஷனுக்கான காரியத்தை என்ன பண்ணோம், விட்டு விலக வேண்டும். நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது அப்படி வாழ்கிறது என்னது இல்லை, எளிதான காரியம் அல்ல. நம்ம வாசிக்கிறோம் இந்த காரியத்தெல்லாம் செய்யறது. ஏன்னா இதே நாளைக்கு நீங்க ஆபீஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இல்ல உங்களை பாவத்துல விழ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உலகத்துல நமக்கு சாத்தான எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவான், வலைகளை விரித்து வைத்து கொண்டிருப்பான், உங்களை எப்போ விழுங்கலான்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க கிறிஸ்துவை பிடித்து கொண்டு அந்த ஆவியை பெற்றோர்களா இருப்போமானால் நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய அடிச்சுவடுல நடக்க முடியும். அவருடைய சமூகத்துல நாம எளிமை நிற்கலாமா? நம்ம முதலாவது பார்த்த காரியம், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும், நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். அந்த நற்கிரியைகளை நம்ம முதலாவது பார்க்கிற காரியம், நம்ம தேவனுக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படிய வேண்டும். அதற்கப்புறம் தேவன் நமக்கு மேலாக வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு, அரசாங்கத்துக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வார்த்தைக்கு ஏற்றது விதமாக நம்ம என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கப்புறம் வேலை செய்கிறோமானால் அங்க நம்ம எஜமான்களுக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல துர்க்குணசாலிகளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண வேண்டும்,
தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன் நம்ம அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவேளை உன்னுடைய நண்பன் இடத்துல நீ எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் அதனால என்ன பிரயோஜனம்? உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா உனக்கு எதிராக, உனக்கு விரோதமாய் வருகிறவர்களிடத்தையும் நீ என்ன பண்ணும்? அன்பு கூறுகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மால முயன்ற வரைக்கும் எல்லாரோட சமாதானமா இருக்க வேண்டும். தேவன் என்ன விரும்புகிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, அப்படி நம்ம மாற வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து நம்முடைய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்துல சூழ்நிலை அப்படி இல்லை. கிறிஸ்தவர்கள் என்றால் மக்கள் சந்தேகப்படக்கூடிய நிலைமையில கூட நிலைமைகள் மாறி போய்விட்டது. ஆனால் நம்முடைய நடக்கைகள் அல்லேலூயா பிதாவை மகிமைப்படுத்துகிறதாக மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தம்மை தாமே தாழ்த்தி தம்மை தாமே கீழ்ப்படுத்தினாரோ, நாமும் அதே போல தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களானால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ஒருவேளை நமக்கு எதிராக துர்க்கிரியை செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு நமக்காக மரித்து இருக்கிறார், நமக்காக ஜீவனையே தந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பாவங்களுக்கு மரித்து நீதியிலே பிழைத்திருக்கிற நாம் நீதி செய்கிறவர்களாக இன்னும் மாற வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அல்லேலூயா. அதற்கு ஒரு லிமிட் இல்லை. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இன்னும் நான் நல்லவனா இருக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்களானா, இல்ல நான் நற்கிரியைகளை செய்கிறேன் நீங்க நினைப்பீங்களானா, இன்னும் நிறைய நற்கிரியைகளை செய்யுங்க. இன்னும் அதிகமா வேதத்தை உங்களுடைய செயல்ல கொண்டு வாங்க. வார்த்தை உங்களுடைய செயலாக மாறட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவார். அல்லேலூயா. அந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு உண்டான அந்த மீட்பை கனப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், அல்லேலூயா, நாம் இப்போ தேவனுடைய மந்தையில சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாய் இருப்போமானால் அவர் என்ன சொல்லுகிறாரோ, அந்த மேய்ப்பன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்வோமானால் அல்லேலூயா அவர் நம்மை நீதியின் பாதையில நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்ம சங்கீதத்துல பார்க்கிறது போல அல்லேலூயா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படி கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும்போது நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அவரின் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கு விரோதமா எத்தனை பேர் இருந்தாலும் அவளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிகிற செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை அதுவாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் அவருடைய மேய்ச்சல்ல இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாமும் அது போல அவரை நம்ம மேய்ப்பனாக கொண்டிருப்போமானால் அவருடைய மேய்ச்சலுக்கு, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அவர் நமக்கு கண்காணியா இருப்பார் என்றால் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த பயத்தோடு அந்த கனத்தோடு நான் அவரை எல்லா செயலிலும் எல்லா சூழ்நிலையும் மகிமைப்படுத்துவேன் என்று என்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு இரட்சகராய் தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கை முன்பு உள்ளது போகல இல்லாதபடிக்கு முன்னான வாழ்க்கை மாறி நான் அவருக்கு பிரியமாய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் எனக்கு மேலாக வைக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை, எப்படி இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் தம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து நடத்தினாரோ அதே போல நான் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நான் நடப்பேன் என்று நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமானால் அவர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனுடைய அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். பாடுகள் வருமானால் நன்மை செய்து அதன் மூலமாய் பாடுகள் வரும்போது நீங்கள் கவலைப்படாமல் அதனால சந்தோஷப்படுங்க. உங்களுடைய அல்லேலூயா உங்களுக்கு அதனால வருகிற பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவையும் அவர் அடிச்சுவட்டையும் பின்பற்றுவோம். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். அல்லேலூயா. அவரே நமக்கு கிருபை தருவார். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இன்னைக்கு இங்க இருந்து வெளியில போகும்போது சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல, என் இயேசு அவர் வைத்த அடிச்சுவட்டை நான் பின்பற்றுவேன். அவர் என்ன செய்தாரோ அதே போல நான் செய்வேன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதே போல நான் செய்வேன். எதிராக வருகிறவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணத்தை பொறுத்து என் குணம் மாறாதபடிக்கு
என் இயேசுக்குள்ளாக நான் பிறந்திருக்கிறேன், அவருடைய சாயலை நான் தரித்திருக்கிறேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.